வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபோட்டோவில், டைட்டிலில், தம்ப்லைனில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று உங்களுக்கு 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்காங்க குறித்து முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோ, டைட்டில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தீபாவளி தினத்துக்கு முன்னாடி நாள் உங்களுக்கு 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கும், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய்ஒய் இந்த மாதிரி வைத்திருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் தமிழக அரசு வழங்க இருக்கிறதுங்க. ஸோ தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் தீபாவளி பரிசாக தமிழக அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதற்கான டோக்கன் எப்போலேருந்து கொடுக்குறாங்க, யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றின முழுமையான தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் போடக்கூடிய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். 2026 ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் கண்டிப்பாக கொடுக்குவோம் அப்படின்ட்டு திமுக அரசு குறிப்பிட்டே சொன்னதாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகையாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கதுங்க. தொடர்ந்து இப்படி வழங்கிட்டு வரதுனால மக்கள் பயனடைத்துட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து ரேஷன் கடைகளில் டோக்கன்கள் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஸ்கீம் மட்டுமே இல்லாமல் தமிழக அரசு திமுக மகளிர் உரிமை தொகையும் வழங்கிட்டு வராங்க. மாதம் அதுவும் மகளிருடைய அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகுது. இன்னும் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைகளுக்கு 1000 ரூபாய் வழங்குவதும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ திமுக அரசு இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை திட்டத்தை திறம்பட செயல்படுத்திட்டு வராங்க. தமிழக அரசில் ஆண்டுதோறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு வழங்கும். இந்த 5000 ரூபாயை பொங்கலுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. ஆனால் இதை தீபாவளிக்கே கொடுக்கலாம். இதற்கான டோக்கன்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ தீபாவளி பரிசாக ஆல்ரெடி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாரு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து இவைகள் நடைமுறைக்கு வந்துவிட்டன. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பொங்கல் பண்டிகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்குண்டான அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இதற்காக 10,000 கோடி ரூபாய் நிதி உதவியும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.